வெல்கம் டு யமுனா முரளி கிச்சன். இப்போ செய்து காட்ட போகிறது பொட்டேட்டோ கட்லெட்டுங்க. உருளைக்கிழங்கு கட்லெட்டுன்னு சொல்லலாம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அவசரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யலாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாலோ இல்லை நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சாயந்தரம் மழை வந்ததுன்னா நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அது செய்து சாப்பிட்லாங்க. கிறிஸ்பியாக இருக்கும், உடச்ச பக்கம்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு செய்து காட்டுறேங்க. இப்போ உருளைக்கிழங்கு கட்லெட் செய்து காட்டுறேங்க. பாருங்கள், 4 உருளைக்கிழங்கு கழுவி வச்சுருக்கு, சின்ன சின்ன உருளைக்கிழங்கு. இதை குக்கரில் போட்டு 3 விசில் போட்டுடலாம். பாருங்கள், இது தண்ணி ஊற்றி இதை விசில் போட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் வரட்டுங்க. வந்த பிறகு பிரெட் பவுட்ரு இல்லாமல் உருளைக்கிழங்கு கட்லெட் செய்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து தண்ணியில் போடலாம். சீக்கிரம் ஆறி போகும் உரிக்கிறதுக்கு. இந்த பொட்டு உரிச்சிட்டு ஸ்மாஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு உரிச்சிடலாங்க. மேல் தோல் மட்டும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ஸ்மாஷ் பண்ணிடலாங்க. இதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு உரிச்சதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுடலாங்க. என்னென்னாக்கா பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 4 உருளைக்கிழங்குக்கு ஒரு 6 பச்சை மிளகா போட்டு வச்சுருக்குங்க. நான் காரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தழை, ரவை ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் ரவை, கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், மக்காசோள மாவு, உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது பாருங்க, இல்லை தட்டி வச்சிருக்கு. இது போட்டுக்கலாங்க. ஒரு 5-6 பல்லு போட்டிருக்கேன் பூண்டு, சின்ன இஞ்சி துண்டு போட்டிருக்கேன். இது தட்டி வச்சிருக்கேன் நான். இதை போட்டு இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிடலாங்க. சின்ன சின்ன உருண்டையாக வச்சிடலாம். இல்லை எந்த ஷேப்பில் வேணாலும் செய்யலாம். பாருங்கள், இப்படி தட்டி கூட செய்யலாம், கட்லெட் மாதிரி. கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று தடவிக்குங்க கைக்கு, நல்லா வரும். இந்த மாதிரி பாருங்க, எவ்வளோ நல்லா வருது. எல்லாம் அந்த வாழை இலையில் அடுக்கி வச்சுடுங்க. வாழை இலை இருந்தாலும் சரி, தட்டு இருந்தாலும் சரி, எண்ணெய் தடவிட்டு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தட்டையாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வேகும். அதுக்குள்ளே எண்ணெய் வச்சுருக்கேன், கடாய் வச்சு ஒரு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது காஞ்சிட்டு இருக்கும்போது இதை பொரிக்கலாம். பிரெட் பவுடர் இல்லாமல்
இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிடுது. இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுக்குங்க. இல்லைனாக்கா சின்ன சின்ன உருண்டையாக வச்சுக்குங்க. நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குங்க. தட்டையாக இருக்கிறதுக்கு உருண்டையாக வேணும்னாக்கா நம்ம சின்ன சின்னதாக பண்ணுறதுக்கு கம்மியாக மாவு எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த ஷேப்லெல்லாம் செய்து வச்சுருக்கேன். நான் செய்து வச்சுட்டு இந்த சின்ன உருளைக்கிழங்கு இந்த சின்னதாக பாருங்கள், சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுருக்கேன். தட்டையாகவும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சி போச்சு. கடையில் இருக்க எண்ணெய் இதை பொரிச்சு எடுக்கலாம். வச்சுட்டு இதே மாதிரி செய்து எடுத்துடணுங்க. மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். திருப்பி திருப்பி போடலாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுக்கிறதுனால, ரவை போட்டுக்கிறதுனால கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் செய்து எடுத்துலாங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ப்ரௌனாக செய்து ப்ரௌன் கலரில் வந்த பிறகு எடுத்துடலாங்க. திருப்பி திருப்பி விடணும் அது வரைக்கும். இப்போ இதையும் போட்டுடலாங்க. எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் எண்ணெய் அளவாக தான் ஊற்றுவேங்க. அளவாக ஊற்றிட்டு ஒரு 2 முறை யூஸ் பண்ணிவிட்டு 3ஆவது முறை அப்பளத்தை செஞ்சுட்டு எடுத்து கீழே ஊற்றிடுவோம். உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். பாருங்கள், ப்ரௌன் ஆகி போச்சு. இதையும் எடுத்துடலாம். இத்தனை வந்தது பாருங்கள், 4 உருளைக்கிழங்குக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்த, இந்த கட்லெட் பிடிச்சிருந்த, உருளைக்கிழங்கு கட்லெட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.